ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சினிமாவிலேயே குமிஞ்சு கிடக்கிற மாதிரியே ஒரு கற்பனைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. அப்படி இல்லை, சரிங்களா? எந்தெந்த படம் நல்லா இருக்கோ அந்தந்த படத்தை போய் பார்ப்பாங்க. இதே பொங்கலுக்கு தான், ஏதோ ஒரு பண்டிகை நாளுக்கு தான் அசுரன் வந்துச்சு. எல்லாரும் அசுரனை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க, கைதியை மறந்துட்டாங்க. ஒரு 3வது நாள் தான் கைதின்னு ஒரு படம் சூப்பராக இருக்குது, அதையும் பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கைதியும் பீக்காயி அசுரனுக்கு ரேஞ்சுக்கு கைதியும் வந்துச்சு. அதனால் படம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும். பொதுவாக விஜயோட படம்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மற்ற எல்லா பெரிய ஆளுங்களும் விட்டு விலகி ஓடிடுவாங்க. விஜய் படம் விஜய் படம் விஜய் படம் விலகிடுவாங்க. ஏன் சிவகார்த்திகேயன் விலகலை அப்படின்னு நம்ம குஜிமி கேட்குறாரு. ஏன் விலகணும்னு நம்ம திரும்ப கேட்குறோம். ஏன் விலகணும்? கடைசி படம்னா மூடிட்டு நடிச்சுட்டு போக வேண்டியதானே. அடுத்தவங்க போட்டு ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க? நீங்கள் மட்டும் தான் நடிகரா? நீங்கள் மட்டும் தான் சினிமாவா? நீங்கள் மட்டும் தான் சினிமா துறையா? இல்லை இல்லை, எல்லாரும் தானே. 100 சினிமா நடிகர்கள் ஹீரோவே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. 100 ஹீரோயின் இருக்கிறாங்க, 100 டைரக்டர் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ ப்ரொடியூசர் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் மொதல் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கணும் இல்லையா? அதெல்லாம் கேட்கணும். குஜிமி நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னு நம்ம திரும்ப கேட்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன் சுயநலவாதி அப்படிங்கிறாப்புல. சிவகார்த்திகேயன் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ப்ரொடியூசரை வளர்த்து விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கூட நடித்தவங்களில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா டக்குன்னு அவர் நேர்லேயே போயிடுவார். சிவகார்த்திகேயன் நேரில் போகிறது மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறது, நிதி உதவியிலேருந்து கல்வி உதவியிலேருந்து எல்லாமே செய்வார். அப்படி 2 பேரை நம்ம கோடிட்டு காட்ட முடியும். கருப்பை குசும்புக்காரன்னு ஒரு நடிகர், அவர் உடல்நல பாதிக்கப்பட்டு இறந்து போனார். சிவகார்த்திகேயன் உடனே ஸ்பாட்டுக்கு போனார். உடனே போய் அவங்க வீட்டுக்கு தேவையானது எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. கூடவே சூரியும் போனார். அடுத்ததாக இந்த இது முருகனா அந்த படத்தில் ரஜினி முருகன், அதில் வாழைப்பழ காமெடி வரும்ல, மதுரைக்காரனுக்கு வந்த சோதனைன்னு, அவரும் சமீபத்தில் இறந்து போனார். அவருடைய வீட்டுக்கு தேவையான உதவிகளையும் சூரியும் சிவகார்த்திகேயன் நேரில் போய் செஞ்சாங்க. அது மாதிரி சிவகார்த்திகேயனுடைய படத்துக்குன்னு ஒரு காம்போ இருக்கும். இவங்கெல்லாம் வருவாங்க, இவங்கெல்லாம் நடிப்பாங்க, அப்படி அவங்களுடைய தேவை எல்லாத்தையுமே சிவகார்த்திகேயன் செய்வார். அப்போ இவர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சில பேரை சொல்ல முடியும்ல. விஜயகாந்தால் இவங்க எல்லாம் சினிமாவுக்கு வந்திருக்காங்க, வடிவேலுவால் இவர்கள் எல்லாம் சினிமாவுக்கு வந்திருக்காங்க, அப்புறம் விவேக்கால் இத்தனை பேர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க, சிவகார்த்திகேயனால் இவர் வந்திருக்கார், தனுஷால் இவர் வந்திருக்கார், இப்படி சொல்ல முடியும். விஜயால் யார் வந்தாங்க? ஒன்லி ஜெகதீஷ் மாமா. ஜெகதீஷ் மாமாவை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா தலையே சுற்றிடும். அப்படி ஒரு கேடு கெட்ட ஏதோ ஒரு சொல்ல முடியும். சரி, வேணாம், விடுங்க. அது தனி சாப்டர், அவரை பற்றி பேசுறலாம். அப்படியான ஒரு ஆள் தான் இவர்.